ஹலோங்க. இன்றைக்கி நாம் தான் மாடு தண்ணி காட்ட வந்திருக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. இந்நேரம் காட்டி மாடு தண்ணி காட்டி கட்டியிருக்கணும். தண்ணி காட்டி தீனி போட்டிருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வெளியே போயிட்டாங்க. பாப்பாவோட அப்பா பார்த்திங்களா, மாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சா ஆடெல்லாம் வந்து குடிச்சிட்ருக்கு. இவங்க கொஞ்சம் குடிக்க மாட்டாங்க, செல்ல பிள்ளை இந்த கட்டுத்தரையில். அதனால் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. அவங்க தண்ணி நல்லா குடிப்பாங்க. பார்த்திங்களா, இவங்க தண்ணி நல்லா குடிப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தலையை உள்ளே விட்டு தண்ணிக்குள்ள இருக்கிறதெல்லாம் தவிடு, மாட்டு தீவனம், மாவு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி மட்டும் மிச்சம் வச்சுருவாங்க. அன்னப்பறவை தனியாக பால் தனியாக பிரிக்கிற மாதிரி இவங்க தீனி மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டு தண்ணியை வச்சிடுறது. இவங்க வந்து கொஞ்சம் தீனியும் சாப்பிடுவாங்க, தண்ணியும் குடிச்சிருவாங்க. இன்றைக்கி லேட் ஆயிடுச்சுங்க. நீ வேறு இந்த வேலையை முடிச்சுட்டு நீ அடுத்தது ஸ்கூலுக்கு போகணும். பாப்பா ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, அதுக்கு போகணும். அதனால் அவசரமாக மாடு தண்ணி காட்டிட்டு நீ அங்கே போகணும். ஆடெல்லாம் அவர் வந்து நேரமாகவே அவுத்து விட்டார். பாப்பா அவங்க அப்பா அது மேய்ஞ்சிட்டு இருந்துருக்குது. அதனால் வந்து இப்போ வெயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு மறுபடியும் போய் மேய ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றையோட வீடியோ. பாய். அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஆள் தாலியில் உட்காந்துருக்குறாங்க. ஆட்டு தாலியில் உட்காந்துட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்றாரு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.